எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு ஒருவர் கேட்டிருந்தார், நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டிய பிறகு சில பூஜைகளெல்லாம் நம்ம செய்கிறோம். அந்த முறையான வழிபாடுகள் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வீடு கட்டி பல நஷ்டங்கள் எடுத்து பெரிய கடன்காரனாக ஆயிட்டோம். நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாது அது கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நான் சொல்லியிருக்கேன். நம்ம வீடு கட்டும் போது நீங்கள் தெய்வ மூலையில் என்ன பொருட்கள் வைக்கணும்னு, அதே போல் நீங்கள் வாசுக்காலில் நீங்கள் என்ன பொருட்கள் வைக்கிறீங்களோ அதே போல் பூஜை அறையில் சில பொருட்கள் வைக்கணும். அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் 1.5 அடி அந்த மண்ணை தோண்டி அதில் ஸ்ரீ சக்கரம், தானியங்கள், பிறகு வஸ்திரங்கள்னால் உங்களுக்கு வெள்ளியிலோ ஏதாச்சும் ஒரு காயின் வைங்க. அதற்கு பிறகு 12 காயின்